இந்திரபுரி மன்னன் இந்திரசேனன். இந்திரசேனனுக்கு படித்தவர்கள் பண்டிதர்கள்னா ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் தன்னுடைய சபையில் சர்வஞானிங்கிறவரை தலைமை பண்டிதராக நியமிச்சா. சர்வஞானிக்கும் தானே உயர்ந்தவன்கிற கர்வமும் இருந்துச்சு. இந்திரசேனன் அப்பப்போ மாறு வேடத்தில் போய் தன்னுடைய நாட்டை சுற்றி பார்ப்பது வழக்கம். ஒரு முறை ஒரு காட்டுப்பகுதியில் அப்படி அவன் போயிட்டு இருந்தப்ப ஒரு பெரிய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான். அப்போ ஒரு மலைவாசி வந்து அவனை காப்பாத்தினான். தலைநகர் திரும்பிய மன்னன் தன்னுடைய வீரர்களை அனுப்பி அந்த மலைவாசியை அழைத்து வர செஞ்சான். மலைவாசியும் திகைத்தவாறே தர்பாருக்குள்ளே நுழைஞ்சான். அரசன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி போய், என்ன தெரிகிறதா, காட்டில் என்ன நீ மாபெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றினாயேன்னு சொன்னான். மலைவாசியும், ஆமா, அட நீயா, நீ அரசனா, உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள முடியலையே, எப்படித்தான் நீ மக்களை காப்பாத்துறையோ, இப்படி ஆச்சரியத்தோடு கேட்டான். இதை கேட்டுட்டு அரசன் அவன் மேலே கோபம் கொள்வான்னு சபையில் இருந்த எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசனும் அமைதியாக, நீ சந்தேகப்படுவது நியாயம்தான், சில சமயங்களில் சூழ்நிலை காரணமாக சக்தி வாய்ந்தவர்களால் கூட எதுவும் செய்ய முடியாமல் போயிடுது, நீ இந்த நாட்டு மன்னனை காப்பாற்றுனது உன்னுடைய அதிர்ஷ்டமேனு சொல்லி 1000 பவுனை பரிசாக கொடுத்தான். மலைவாசி அதுக்கு முன்னாடி அவ்வளவு தங்க நாணயங்களை ஒரே முறையில் பார்த்திராததால் அப்படியே மலைச்சு நின்னான். அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிட்டு அவன் மன்னன்கிட்ட, அடுத்த முறை நாட்டை சுற்றி பார்க்க வரப்ப ஜாக்கிரதையாக இருப்பா, எனக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, நினச்ச போதெல்லாம் ஓடி வந்து உன்னை நான் இப்படி காப்பாற்ற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அரசனும் பலமாக சிரித்து அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புனான். அரசன் ஒரு மலைவாசியுடைய பண்பற்ற பேச்சை சகித்து கொண்டிருந்ததை பார்த்து சபையோர் அவனுடைய சகிப்புத்தன்மையை பாராட்டினாங்க. ஆனால் பண்டிதர் தலைவனான சர்வஞானிக்கு ஏனோ மனதில் ஒருவித ஆத்திரமே ஏற்பட்டுச்சு. அரசன் மலைவாசிக்கு பரிசளித்தது பற்றி அவன் குறைப்பட்டு கொள்ளலை. ஆனால் மட்டு மரியாதை இல்லாமல் அவன் அரசன்கிட்ட பேச அரசன் அதை கேட்டு சகித்து கொண்டானே. இப்படிப்பட்ட அரசன் தனக்கு அளிக்கிற மரியாதைக்கு என்ன மதிப்புன்னு நினச்சான். அரசன் தன்னை மலைவாசியை போல மதிக்கிறானா இல்லையான்னு பார்க்க சர்வஞானி விரும்பினான். அதுக்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்திருந்தான். அப்படி ஒரு சமயமும் வந்துச்சு. அரசன் ஏதோ ஒரு வார்த்தையின் பொருள் என்னன்னு சர்வஞானி கிட்ட கேட்டா. அதுக்கு அவன், இதன் அர்த்தமா, ஒரு முட்டாளுக்கு கூட இதன் பொருள் தெரியுமே, உங்களுக்கு தெரியவில்லையான்னு கேட்டா. மறுகணமே அரசனுடைய கண்கள் கோவை பழம் போல சிவந்துச்சு. அரசன் சட்டுன்னு சபையிலிருந்து எழுந்து போயிட்டா. மறுநாள் சர்வஞானியுடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மலைவாசியின் பண்பற்ற பேச்சுகளை சகித்து கொண்ட மன்னன் தான் அதுவரை ஆதரித்து கௌரவித்த ஆஸ்தான பண்டிதரின் ஒரு சொல்லை ஏன் பொறுத்து கொள்ள முடியாமல் போனான்? இந்த கேள்விக்கு தக்க பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மலைவாசி மன்னனின் உயிரை காத்தவன், அதனால் அவனுடைய தந்தைக்கு சமமானவன். அவன் அரசனை எச்சரித்தானே தவிர அவமானப்படுத்தவில்லை. அவன் ஒரு மலைவாசி, அரச சபைக்கு வந்து திகைத்து போய் பேசிய பேச்சு அது. அவனுடைய பேச்சே அப்படித்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் பரிசை எதிர்பார்த்து ஒன்றும் அரச சபைக்கு வரவில்லை. ஒரு மலைவாசியின் பேச்சு பண்பட்டதாக இருக்கும் என அரசனும் எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்டவன் கூறுவதை யாரும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் ஆஸ்தான பண்டிதர்களின் ஒவ்வொரு சொல்லிற்கும் எல்லோரும் மதிப்பளிப்பார்கள். ஒரு பண்பட்ட பண்டிதர் அப்படி பேசியது அவமானப்படுத்துவதைத்தான் குறிக்கும். அதை அரசன் சகித்து கொண்டால் மறு நிமிடம் முதல் அரசனை யாருமே மதிக்க மாட்டார்கள். எனவே அரசன் பண்டிதரை வேலையிலிருந்து நீக்கினான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.